Mind-blowing velour. உடற்கல்வி நம் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் விளையாட்டு அறிக்கையை வாசிக்க உள்ள உடற்கல்வி இயக்குனர் முனைவர் நா. அகிலன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு கொடியில் இரு மலர்கள் என கல்லூரியின் வரலாற்று துறையின் முன்னாள் மாணவர் மற்றும் பேராசிரியர், துறை தலைவர் மற்றும் பல்வேறு புத்தகங்களை எழுதிய பன்முக எழுத்தாளர் மற்றும் இவ்விழாவில் ஆண்டு விழா சிறப்புரை ஆற்றி பரிசு வழங்க உள்ள சிறப்பு விருந்தினர் பு. ரத்தினம்மையா அவர்களை நம் கல்லூரியின் சார்பாக, முதல்வரின் சார்பாக, எங்கள் பேராசிரியர் அனைவரும் சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். விளையாட்டு விழா சிறப்புரை ஆற்றி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ள முனைவர் ஏ. பாலமுருகன், விளையாட்டு அலுவலர், முதன்மை நிலை விளையாட்டு விடுதி மற்றும் பளுதூக்கும் சிறப்பு திட்ட மேலாளர் சத்வாச்சாரி அவர்களையும் நம் கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இறுதியாக நன்றியுரை ஆற்ற உள்ள கணினி அறிவியல் துறை தலைவர் ஆனட் ரெஜினா அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் என்னுடன் பணியாற்றும் பேராசிரியர்கள், துறை தலைவர்கள் அனைவர்களையும், மாணவ மாணவியர்களையும் கல்லூரியின் சார்பாக இனிதே இவ்விழாவிற்கு வரவேற்கிறேன். இது பரிசுகளையும் பெற உள்ளார்கள், அந்த மாணவர்களையும் வரவேற்கிறேன். இறுதியாக கல்வியாண்டில் ஓய்வு பெற உள்ள ஆங்கிலத்துறை பேராசிரியர், ஊடகத்துறை நண்பர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்வார்கள். சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பித்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி. ரவிச்சந்திரன் சார் அவர்கள் இவ்வாண்டு ஓய்வு பெறுகின்றார். அவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றோம். LNS என்று அன்போடு அழைக்க பிரார்த்திக்கின்றோம். விளையாட்டு விழா பல்வேறு போட்டிகளில் முன்னாள் மாணவர் தான் நம்மளுடைய பேராசிரியர், முதல்வர் பேராசிரியர் பு. சி. ரத்தினம்மையா அவர்கள். நான்லாம் பணியில் திருவண்ணாமலையில் சேர்ந்த நபர் இங்கே வந்திருக்கிறார். அவரோட இன்னைக்கு அமர்ந்திருப்பது உண்மையிலே எனக்கு பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள், பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அலுவலக நண்பர்கள், நிதியாளர், கண்காணிப்பாளர், அலுவலக பணியாளர்கள், ஆய்வக உதவியாளர்கள், ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள ஆய்வாளர்கள், மாணவ மாணவியர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ நேரத்தின் அருமை கருதி ஒரு சில மணித்துளிகளில் சுருக்கமாக நம்முடைய கல்லூரி ஆண்டறிக்கை தங்கம் 9/6/2024 துவங்கப்பட்ட நாளிலிருந்து 12/6/2024 வரை முனைவர் ஆ. மலர் அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்து 12/6/2024 என்ற ஒரு வேலூர் மண்டல இணை இயக்குநராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய இந்த நேரத்திலே வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. அவர் இந்த ஆண்டு விழா என்று பார்க்கிற போது என்னுடைய நெஞ்சம் பின்னோக்கி செல்லுகிறது. கிட்டத்தட்ட 4000 பேர்கள் படிக்கின்ற இந்த கல்லூரியில்
ஒரு 500 பேர் அளவுக்கு மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு விழா ஏற்பாடாகி இருக்கிறது. ஆனால் 4000 பேர்களும் வந்திருந்தால் இதனை சமாளிக்கவும் நம்மால் முடியாது. இருந்தாலும் காரம் சாப்பிட வேண்டும், இனிப்பு சாப்பிட வேண்டும், தேநீர் அருந்த வேண்டும், இதற்காக எல்லோரும் கிளம்பி போய்விட்டார்கள் போலும். எனக்கு 2 செய்திகளை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என்னுடைய மகளை ஒரு நேரத்தில் காட்பாடி தொடர்வண்டி நிலையத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தேன். போகிற வழியில் அவள் மனம் விம்மியது, அழுது விட்டாள். என்னம்மா, என்ன நடந்தது என்று நான் கேட்டபோது, இல்லை டேடி, இன்றைக்கு கடைசி நாள், கல்லூரிக்கு நான் செல்லுகின்ற கடைசி நாள் என்று சொல்லி அவள் அழுதது எனக்கு சற்று சங்கடமாகத்தான் இருந்தது. பிறகு நினைத்து பார்த்தேன், நான் எவ்வாறு இதனை நான் எண்ணி இருக்கின்றேன், நான் இதனை எவ்வாறு உணர்ந்திருக்கின்றேன். நான் ஏறக்குறைய ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. 1969 மார்ச் திங்கள் 23ஆம் நாள் நாங்கள் பார்த்த ஆண்டு விழா, நாங்கள் நடத்திய ஒரு ஆண்டு விழா. எங்கள் தோழர், வரலாற்று தோழர், அவர்தான் மாணவர் தலைவர். அவர் தலைமையில்தான் அது நடந்தது. மேடையில் ரங்கநாத சாஸ்திரி அவர்கள் இருக்கிறார்கள், MS சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல வரலாற்றுத்துறை சார்ந்த மாணிக்கவேலு என்கின்றவர் இருக்கின்றார். என்னுடைய தோழர் இருக்கின்றார். விழா சிறப்பாகவே நடைபெற்றது என்று சொல்லலாம். இந்த மாணவர்களில் 1/3 பங்கினர் தான் நல்லவர்கள் என்று சொல்லலாம். 1/3 பங்கு எதிலுமே ஈடுபடாதவர்கள் என்று சொல்ல வேண்டும். 1/3 பங்கு மாணவர்கள் அட்டகாசம் செய்கின்றவர்கள், கூரையின் மீது கல்லெறிகின்றவர்கள், ஆசிரியர்களை பெயரிட்டு அழைக்கிறவர்கள், விந்தையான பெயர்களை வைத்து அழைக்கின்றவர்கள். எனவே நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, எதனை நீங்கள் செய்தீர்களோ எனக்கு தெரியாது. ஏனெனில் ஒரு வகுப்பு என்று சொன்னால் கடைசி நாளில் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எல்லோருமே அவாவுருவோம். 40 பேர்கள் என்று சொன்னால் 40 பேர்களும் எப்படியும் ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும் என்று 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தோன்றும். அன்றைக்கு எங்களுக்கும் தோன்றியது, மற்றவர்களும் கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் அந்த புகைப்படத்திற்கு நான் செல்லவில்லை, அந்த குழு படத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த படத்தை எடுத்தால் அதில் இருக்கின்ற மாணவர்கள் பல பேர்கள் அட்டகாசம் செய்கின்றவர்கள், எனக்கு பிடிக்காதவர்கள். அவர்களோடு நான் நின்று படம் எடுத்துக்கொள்வதா என்கின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு அன்றைக்கு தோன்றியது. ஆனால் இந்த எண்ணம் எவ்வளவு தவறானது என்பதை பின்னர் நான் உணர்ந்தேன். அன்றே உணர்ந்தேன். 13/3/1969ஆம் ஆண்டு அந்த நேரத்திலேயே பாவுஷாவிடம் கையெழுத்து வாங்க சென்றார்கள். ஏனெனில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், திருவண்ணாமலை MLA, அவர் முன்னாள் அமைச்சர், தற்போது இல்லை, அவர் மேடையில் அமர்ந்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு ஆவல். அரசியல்வாதியிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவது என்பது மிக பிரதானமான ஒரு செய்தி. மற்றவர்கள் வரிசையில் நின்றார்கள், நானும் வரிசையில் நின்றேன். நானும் கையெழுத்து வாங்கிவிட்டேன், வெளியில் வந்துவிட்டேன். பிறகு கடைசியாக என்னுடைய வகுப்பு தோழர் ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலை பாடிய போதுதான் இதனை உள்ளூர நான் உணர்ந்தேன். அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். அநேகமாக அது நான் சிவந்த மண் என்கின்ற ஒரு சினிமா என்று நினைக்கின்றேன். படப்பாடலானது பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்லுகின்றோம் என்கின்ற அந்த பாடல் முழுமையாக பாடினார். முழுமையாக பாடிய போதுதான், அடடே, நாம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளாமல் போய்விட்டோமே, உண்மையிலே மீண்டும் இவர்களை பார்க்கத்தான் போகின்றோமா? அவர்களை பார்க்க முடியாத ஒரு சூழலில் இந்த புகைப்படத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கலாமே. 10 பேர்களிடத்திலே நான் காவிட்டு விட்டேன், பேசுவதே கிடையாது கடைசி காலத்தில்.
எனவே அந்த செய்திகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நான் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எப்படி உள்ளுணர்வு சொல்லுகிறது, எடுத்துக்கொண்டிருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறது. எது எனக்கு உணர்த்தியது என்று சொன்னால் இந்த பாடல் தான். இந்த பாடல் வரிகளை பற்றி படிக்கிற போது எப்படி குரங்குகளை கம்பேர் பண்ணுகிறார்கள் மாணவர்களின் மேல். மாணவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள், வரவில்லாமல் செலவுகள் செய்வது, குரங்குகள் போல மரத்திற்கு மரம் தாவுவது, இப்படியாகத்தானே காலம் கழிந்தது. இந்த மாணாக்கர் பருவத்திலே நாம் எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்த ஆண்டிலிருந்து நாம் பார்க்க போகின்றோமா? எந்த நாட்டில் பார்க்க போகிறோம், எந்த ஊரில் பார்க்க போகின்றோம், எந்த ஒரு கட்டத்தில் பார்க்க போகின்றோம், எந்த ஒரு சூழலில் எப்படிப்பட்ட நிலையில் நாம் பார்க்க போகின்றோம் என்றெல்லாம் மனசு எண்ணியது. எனவே மிகவும் நான் அன்றைக்கு வருத்தப்பட்டேன். எனவே இங்கே இருக்கின்ற மாணவர்களில் ஆண்டு விழாக்களுக்கு வந்திருக்கின்றவர்களில் ஏறக்குறைய 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அடுத்த ஆண்டு இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. 2ஆம் ஆண்டு முதுகலை பயில்கின்றவர்கள் அடுத்த ஆண்டு இந்த கல்லூரிக்கு வரப்போவதில்லை. அவர்கள் நிச்சயமாக இத்தகைய ஒரு உணர்வை பெற்றிருப்பார்கள், உணர்வை கொண்டிருப்பார்கள் என்று நாம் இங்கே சொல்லலாம். கலீல் ஜிப்ரான் என்கின்ற ஒரு கவிஞர் சொல்லுகிற போது நாமெல்லாம் சொல்லுவோம் ஆலமரம் அரச மரம் என்று. இது போன்ற மரங்கள் எல்லாம் தனித்தன்மை வாய்ந்தவைகள். அந்த மரங்கள் வளர்கின்ற அதன் கீழ் எந்த புல் பூண்டு கூட முளைக்காது. அந்த மரங்கள் தன்னிச்சையாக தனியாக வளரக்கூடியன, வலிமை வாய்ந்த மரங்கள் அவைகள். உதவுகிறதோ இல்லையோ, மெடிசினல் வேல்யூ இருக்கிறதோ இல்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் மிகப்பெரிய மரம், அதன் கீழ் வேறு ஒரு மரமானது வளர முடியாது. அதுபோல தனித்தன்மை பெற்றவர்களாக நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும், மாணவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். எதையும் மறக்கக்கூடாது. நீங்கள் படித்த நடுநிலைப்பள்ளி, நீங்கள் படித்த மேல்நிலைப்பள்ளி, நீங்கள் படித்த கல்லூரி, இவைகளையெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. ஏனெனில் நெஞ்சத்தில் வைத்து போற்ற வேண்டிய இடங்கள் அவைகள். உங்களால் முடிந்தால் அந்த நிலையங்களுக்கெல்லாம், கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் எதையேனும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர்களையோ பெற்றோர்களையோ நண்பர்களையோ என்றைக்குமே மறக்காதீர்கள். மதித்து நடந்து கொள்ளுங்கள், மிதித்து நடந்து கொள்ளாதீர்கள் என்றெல்லாம் இங்கே குறிப்பிடலாம். இது செயற்கை நுண்ணறிவு காலம், AI என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இனிமேல் வெறும் உணவகத்தில் மட்டும் உணவு சப்ளை பண்ணாது, அல்லது மருத்துவமனைகளில் மருந்து கொண்டு போய் கொடுக்காது, விடுதிகளிலே அறைகளுக்கு சென்ற எதையும் கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது மட்டுமே ஒரு உண்மையா? ஏன் இனிவரும் காலங்களில் ஒரு பிரைம் மினிஸ்டரை ஏன் தேர்ந்தெடுக்கக்கூடாது? ஒரு முதல்வராக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகின ஒரு ரொபாட்டை வைத்து ஏன் நிர்வாகம் செய்யக்கூடாது? அது லஞ்சம் வாங்காமல் இருக்கக்கூடும் அல்லவா? மற்ற அரசியல்வாதிகளை எல்லாம் ஒழித்துவிட்டு இதுவையெல்லாம் செய்யலாம் போல் சில நேரத்திலே தற்செயலாக நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது. இவ்வாறு எண்ணி பார்க்கின்ற போது உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? பட்டம் பெற்றால் வேலை கிடைத்து விடுமா? வருங்காலத்திலே இவர்களுக்கெல்லாம் மக்கள் தொகை தான் கூடுகின்றதே ஒழிய, கூடுமே ஒழிய, மற்றபடிக்கு ரொபாட்டுகளின் காலமாக, பொம்மைகளின் காலமாக இனி இது ஆகும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நமக்கு எந்த வகையிலும் வேலை வாய்ப்புகள் இல்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த ஒரு நேர்மை, ஒரு லஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை, அல்லது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இல்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏதோ ஓரளவுக்கு உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது. இவைகளெல்லாம் இன்றைக்கு கிடையாது என்றே நம்மால் சொல்ல முடியும். எனவே படித்துவிட்டு வெளியே சென்றால் உடனடியாக வேலை கிடைத்து விடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இன்றைக்கு எத்தனையோ முனைவர் பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் 10,000 20,000 என்று பணத்திற்கு, சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வந்திருக்கக்கூடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு செயற்கை நுண்ணறிவு காலமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஒரு செய்தி, 22 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். எதற்காக? தற்கொலை செய்து கொண்டார்கள். எதற்காக? தேர்விலே நாம் தேர்ச்சி பெற மாட்டோம் என்று எண்ணி. தேர்விலே தேர்ச்சி பெற மாட்டோம், எந்த பயிற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. சாதாரணமாக மருத்துவத்திற்கு செல்லுகின்றவர்கள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள். இது எந்த அளவுக்கு மோசம் என்பதை இந்த நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவர்களெல்லாம்
வருங்காலத்திலே என்ன செய்ய போகிறார்கள்? சொல்லுவோம் சில நேரத்திலே இது கடவுளுக்கு சமமான ஒரு தொழில் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எவ்வளவு மோசமான மருத்துவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். மருத்துவம் மட்டும் தான் படிக்க வேண்டுமா? பொறியியல் மட்டும் தான் படிக்க வேண்டுமா? வேறு எந்த பாடத்தை வேண்டுமானாலும் நாம் படிக்கலாம். படித்து அதிலே உயர்ச்சி பெற முடியும். எனக்கு சொன்ன அறிவுரை அது. வரலாறு மட்டுமில்லை, வரலாற்றை படித்தாலும் நம்மால் ஆட்சித்துறைக்கு வர முடியும், நிர்வாகத்துறைக்கு வர முடியும். எனவே தற்கொலை செய்து கொண்டவர்கள் தேர்வு எழுதாமலேயே, இந்த 22 பேர்களும் தேர்வு எழுதாமலேயே இறந்து போயிருக்கிறார்கள். நாம் எழுதினால் தேர்ச்சி பெற மாட்டோமோ, மருத்துவத்தை படிக்க மாட்டோமோ என்ற அச்சத்திலே இறந்து போயிருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இப்போது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். வாழுங்கள், மற்றவர்களையும் வாழ விடுங்கள். ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் நண்பர்கள்தான். அன்போடு பழகினால் இன்பம்தான். வாழ்க்கை என்பது வெற்றி பெறுவதற்கான ஒரு போட்டி அல்ல. தோல்வியோ வெற்றியோ என்பதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கை வாழ்வதற்கு என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய செய்தித்தாள்களை நாம் பார்த்திருக்கின்றோம். பாளையங்கோட்டிலே ஒரு கொலை வகுப்பறையிலே, அதுவும் ஒரு தனியார் பள்ளியில். தனியார் பள்ளியை பற்றி நாம் மிக அதிகமாக பேசுகின்றோம். மிக அதிகமான மாணவர்கள் அங்கேதான் படிக்கின்றார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் ஒரு வகுப்பு தோழனை கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தி. ஏன் அப்படி நடந்தது? காலம் ஏன் இப்படி போய்கொண்டிருக்கிறது? இந்த மாணவர்களுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? பள்ளி காலத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே இப்படி என்று சொன்னால் இவர்கள் கல்லூரிக்கு வந்த பிறகு எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்கின்ற போது அச்சமாகத்தான் இருக்கிறது. இன்னொன்று நான் குறிப்பிட்டாக வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்கின்ற ஒரு குறள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறள் தான் முதல் கட்டுரை எழுதுவதற்கு எனக்கு தூண்டுகோலாக அமைந்த ஒரு திருக்குறள். அதே போல 2வது கட்டுரையை எழுதுகின்ற போது வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் என்கின்ற ஒரு குறள். இந்த 2 குறள் தான் நான் கட்டுரைகள் முதலாக எழுதிய கட்டுரைகள் திருக்குறள் பற்றி. அது மட்டுமல்ல, அப்போது இந்த கல்லூரியிலே நான் 1966, 67, 68, 69 3 ஆண்டுகள் இங்கே பயின்றிருக்கிறேன். நீங்கள் படிக்கின்ற இந்த கல்லூரி மிக பிரதானமான கட்டிடம். ஆனால் நான் டோல்கேட்டில் இருக்கின்ற கல்லூரியில் குதிரையலாயம் என்று சொல்லுவார்கள். அந்த கட்டிடத்தில் படித்தவன் நான். அங்கே இப்போது சாரதா கல்யாண மண்டபமும் ராணி கல்யாண மண்டபமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் அந்த இடத்தில் படித்தவன் நான். மிக கடினமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, இந்த கல்லூரியிலே நீங்கள் படித்தீர்கள். ஆனால் இதே கல்லூரியில் வந்து நான் வேலை செய்தேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சி மட்டுமே என்னுள் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு அந்த காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் க்ளோஸ்டு மவுத் cannot catch flies என்று சொல்வார்கள். அதுபோல வாயை மூடிக்கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது, எதுவும் நிறைவாகாது, எதனையும் சாதிக்க முடியாது. வாயை திறந்தால்தான் பறக்கின்ற ஒரு ஈயை கூட பிடிக்க முடியும் என்று சொன்னார். நாம் ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் பயணம், அவரவர் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பார்க்க வேண்டும். சொல்வார்கள் சாதாரணமாக, ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், எய்ம் இருக்க வேண்டும், இதனை சாதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. நான் இலக்கு இல்லாமல் தான் படித்தேன். இலக்கு வைத்து கொண்டு BA MA என்று படித்துக்கொண்டு வேலைக்கு போகவில்லை. இதற்கு காரணம் ஒருவேளை அந்த காலத்தில் மிக எளிதாக வேலை கிடைத்து விட்டதாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களால் இதனை செய்ய முடியுமா? பேசாமல் இருந்தால் செய்ய முடியுமா? எனவே தலைவலி யாரோ அவர்தான் மருந்து சாப்பிட்டாக வேண்டும். யார் எதனை சாதிக்க விரும்புகிறாரோ அவர்தான் முயற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எப்படி வாழ்வதென்று வாழுகின்ற காலம் ஒவ்வொரு படியும் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். இவ்வாறாக பல்வேறு என்னுடைய நினைவு பொறுத்தவரையிலும் அந்த 1969 இடம்பெற்ற அந்த கல்லூரி ஆண்டு விழா என் மனதை மிகவும் யோசிக்க வைத்தது. அதை போல நீங்களும் யோசியுங்கள். இன்னும் இருக்கின்ற காலத்தை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி, எனக்கு இங்கே வாய்ப்பளித்த முதல்வருக்கும் இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் உங்கள் அனைவருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சில்வர் மெடல் பெற்றுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நடத்திய தடகள போட்டியில் கோல்டு மெடல் பெற்றிருக்கின்றார். 1500 மீட்டர் தடகள போட்டியில் கோல்டு மெடல் பெற்றிருக்கின்றார். ஆல் இண்டியா லெவலில் பல்கலைக்கழக பிரதிநிதியாக டென்னிஸ் மற்றும் தடகள போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றார். நேஷனல் சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளார். இவருடைய மாணவர் திரு ராம்குமார் ராமநாதன் அவர்கள் இந்தியாவில் நம்பர் 1 டென்னிஸ் வீரராக விளங்கி கொண்டிருக்கின்றார். இவருடைய மாணவி அபிநகா என்பவர் இன்டர்நேஷனல் டென்னிஸ் பிளேயராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இத்தகைய சிறப்புகளுக்கு உரிய சிறப்பு விருந்தினர், விளையாட்டு அலுவலர், முதன்மை நில விளையாட்டு விடுதி மற்றும் பளுதூக்கும் சிறப்பு திட்ட மேலாளர் அவர்களை விளையாட்டு விழா சிறப்பு உரையாற்றி பரிசுகள் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இக்கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பேச்சை தொடர்கிறேன். இந்த கல்லூரிக்கு வந்ததும் வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் அங்கே வந்ததுமே ஒரு பதட்டம் வந்தது. அது முக்கியமாக ஐயாவுடைய ரூமுக்கு போயிருந்தேன். அங்கே அமர்ந்த அனைத்து பேராசிரியர் டக்குன்னு எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. என்றைக்குமே ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் கண்டா கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? அதே பயம்தான் எனக்கும் வந்தது. இந்த மேடையில் நம்ம ஒரு பேராசிரியருக்கு முன்னாடி என்னத்தை பேசிட போகிறோம், எப்படி இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிறது அப்படின்னு யோசிக்கிட்டே ஒரு பயத்தோடு தான் உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த பயத்தை இன்னும் அதிகப்படுத்தும் வகையில் ரத்தினமையா ஒரு வார்த்தையை ஆரம்பித்தாங்க. அதாவது மேடையில் வந்து எல்லாரும் பேசிட முடியாது, அதுக்கு நான் தகுதியானவனா என்று தெரியவில்லை அப்படின்னு ஆரம்பித்ததுமே போச்சுரா, இந்த பெரிய மனிதரே, அதாவது இவரது 75 வயதிலும் இவரது வார்த்தையில் இருக்கும் அந்த கணீர் பேச்சை பார்த்துட்டு இவருக்கே இந்த மேடை எனக்கு தகுதியானதா என்ற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாரு. அப்போ நாமெல்லாம் என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற பதட்டத்திலே தான் இந்த மேடையை நான் தொடர்றேன். இருந்தாலும் பல தலைவர்கள் அவர்களது அனுபவத்தையே பல கட்டுரைகளாக பதிப்பித்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ஒரு சில அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த விளையாட்டு நம்மளை எந்த அளவுக்கு வளர்க்கும், அரசு எந்த அளவுக்கு இந்த விளையாட்டை ஊக்குவிக்கிறது என்ற சிறு நிகழ்ச்சியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதாவது நம்ம ஒரு 4 பருவமாக வாழ்கிறோம். 1 மழலை, 2வது மாணவர், 3வது இளைஞர், அதுக்கப்புறம் முதுமை. இந்த மழலையை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, ஏன்னா அது நமக்கு கிடைத்த வரம், அது எல்லாருக்கும் கிடைத்த வரம் தான். இந்த மாணவர்கள், இந்த மாணவ பருவத்தில் நமக்கு கிடைக்கிற 3 விஷயம். 1 நேரம், 2 ஆரோக்கியம். ஆனால் அந்த நேரமும் ஆரோக்கியமும் ரொம்ப அதிகமாக கிடைக்கிற ஒரு பருவம்னா அது மாணவர் பருவம் தான்.
அப்போ மூணாவது என்ன நமக்கு கிடைக்காதுன்னா பொருள், பணம். ஸோ நமக்கு இந்த பணம்ங்கிறது நேரத்தை விட ஆரோக்கியத்தை விட குறைவாக தான் கிடைக்கும். இதுதான் விதி. இதை நம்ம மாற்றிக்க முடியாது. இதை நாம் உணரணும். அடுத்தது இளமை. இளமையில் பணம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறுறோம், அதனால் பணம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஆனால் இந்த நேரம், நமக்கான நேரம் கிடைக்காது, நாம் வாழறதுக்கான நேரம் கிடைக்காது. ஏன்னா நமக்கு பொறுப்புகள் அதிகமாக சுமப்பதனால நம்ம வாழக்கூடிய நேரம் சற்று குறைவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் முதுமையை பார்த்தோம்னா நமக்கு நேரமும் அதிகமாக இருக்கும், பணமும் அதிகமாக இருக்கும், ஆனால் இங்கே ஆரோக்கியம் இருக்காது. அதை அனுபவிக்கக்கூடிய ஆரோக்கியம் நமக்கு இருக்காது. ஸோ இதை மூணையும் புரிந்து இதை உணர்ந்து எவன் ஒருவன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறானோ அவனே வெற்றியாளர். ஸோ இந்த வெற்றியாளர்களை உருவாக்கிப்பது நம் கையில் தான் இருக்கிறத ஒழிய மற்றவர் கையில் இல்லை என்பதை நீங்கள் உணருங்கள். இந்த மேடையில் நான் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்வது, இந்த ஆரோக்கியம். இந்த 3 விஷயத்திலேயே மிக முக்கியமானது ஆரோக்கியம், அடிப்படையானது ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் எங்கு வேண்டாலும் வெற்றியாளர்களாக சிறப்பிக்க முடியும். இந்த ஆரோக்கியத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம், நம் உடல் தகுதியை வலுவாக வைத்துக்கொள்ள விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும். ஏன் விளையாட்டில் நம்ம சிறந்து விளங்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லாஸ்ட் 5 years நம்ம என்ன சந்திச்சிருக்கோம்? கோவிட் சந்தித்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கோவிட்டில் உலக அளவில் அதிக பேர் தாக்கப்படாமல் ஆரோக்கியமாக இருந்த நாடுகள்னு பார்த்தோம்னா அதில் இந்தியாவும் ஒன்று. இது நம்மளுடைய தட்பவெப்பநிலை சூழல் இதெல்லாம் சார்ந்து இயற்கையாகவே நமக்கு 4 பருவத்தையும் சந்தித்ததுனால நமக்கு அடிப்படையாகவே ஒரு ஆரோக்கியம் இந்திய மக்களுக்கு இருக்குது. அதனால அந்த ரேஷியோவில் நம்ம அதிகமாக தாக்கப்படலை. ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வைரஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது அனைத்து மக்களுடைய ஆரோக்கியம் தான். ஸோ இந்த ஆரோக்கியத்தை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும்? விளையாட்டில் சிறந்து விளங்கணும். இன்றைக்கி இந்தியாவில் விளையாட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் பொழுதுபோக்கு அம்சமாக தான் இருக்குது. அது எதுவுமே ப்ரொஃபஷ்னலாக இன்னும் பார்க்கலை. ஏன் ப்ரொஃபஷ்னலாக பார்க்கல அப்படின்னு இன்னைய வரைக்குமே எனக்கு தெரியலை. இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 மக்கள் எழுதுகிறாங்க. எத்தனை பேர் எழுதுகிறாங்க? கிட்டத்தட்ட 28 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 28லேருந்து 30 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க? அதில் எத்தனை சீட்டுக்கு போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, 3000, 4000 சீட்டுக்கு 28 லட்சம் பேர் போராடுறோம். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்புடைய திண்டாட்டம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு மாற்று வழியும் இருக்கிறது. இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கடந்த 4 வருஷமாக எதை பெருசாக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது விளையாட்டுத்துறையை முன் வச்சிருக்காங்க. ஏன் இந்த முன் வச்சாங்கன்னா இதுக்கு காரணம் இருக்குது. முதல் இந்த கோவிட்டோட ரிசல்ட். இந்த கோவிட்டில் யாரெல்லாம் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணாங்கன்னு ரேஷியோ பார்த்தா 90% விளையாட்டு வீரர்களாக இருக்கிறாங்க. அவங்களால மட்டும்தான் இந்த சூழலிலிருந்து அவங்களையும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு மக்களாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நம்ம விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி ஆகணும் அப்படின்னு உலக நாடுகளே பல கட்டங்களில் முன்னேற்றி இருக்காங்க. இது எந்த அளவுக்கு நாம் தமிழகத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையோடைய பொருளாதார கட்டமைப்பு வெறும் 140 கோடி ரூபாய். 140 கோடியில் தான் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணணும், ப்ரைஸ் கொடுக்கணும், வேறு எந்த ஆர்கனைஸ் பண்ணாலும் அதை அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எங்களுடைய சேலரி கொண்டு அதுக்குள்ளே தான் அமைஞ்சது. இந்த 140 கோடிக்கு மேலே எங்கள்கிட்ட 1 ரூபா கிடையாது. அடுத்த 12 மாதத்துக்கும் இதை வச்சு தான் செலவு பண்ணணும்.
ஆனால் இப்போ கடந்த 4 வருடத்தில் பரிசு தொகையாக மட்டுமே 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் பரிசு தொகை மட்டுமே, விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகை மட்டுமே 1000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மாற்றம்! கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு ஆர்கனைசிங் பண்ணியிருக்காங்க. அகில இந்திய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸு, செஸ் இருக்கட்டும், ஹாக்கி இருக்கட்டும், ஃபார்முலா ரேஸ் கார் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்படி 4000 கோடி ரூபாயை யோசிச்சு பாருங்க. 140 கோடிக்கும் 4000 கோடிக்கும் எங்கேயாவது ஒத்து வருதா? இது எவ்வளோ பெரிய மாற்றம்! அது மட்டும் இல்லை, ஒரு சிறப்பு திட்டத்தை ஒன்று விட்டுருக்காங்க. எப்படின்னா, இந்த மக்களுக்கு எப்படி இந்த பசங்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு, தமிழகத்தில் முதல் 100 தேசிய விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு. இந்த திட்டம் இந்த வருஷத்திலிருந்து ஓப்பன் பண்ணி முதல் 100 விளையாட்டு வீரர்கள் அரசு வேலைக்கு பதிவு செய்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மிகப்பெரிய மாற்றம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலும், அரசு துறையிலையும் 3% வேலை வாய்ப்பு விளையாட்டு வீரர்களுக்கு அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ இந்த 3%ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இதே 3% தனியார் நிறுவனத்திலும் விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது குறித்து ஆலோசனை செய்யப்படுது. இந்த ஆலோசனை மட்டும் கூடிய விரைவில் முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சதுன்னா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறத நம்ம கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணலாம். இன்னைக்கு சராசரியாக நாம் 2 கோடி பேர் மாத சம்பளத்துக்காக தமிழகத்தில் வேலை பார்க்குறோம். குறைஞ்சது 2 கோடி பேர். இதில் 3%ங்கிறது 6 லட்சம் பேர். இன்னைக்கு தமிழகத்தில் 6 லட்சம் விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்களான்னா கேள்வி. 6 லட்சம் விளையாட்டு வீரர்கள் இல்லை, ஆனால் 6 லட்சம் விளையாட்டு வீரர்களுக்கான வேலை வாய்ப்பு எதிர்காலத்தில் அமைய உள்ளது. ஸோ யோசிச்சு பாருங்க, 28 லட்சம் பேர் எக்ஸாம், வெறும் 3000 சீட்டுக்காக 28 லட்சம் பேர் போராடுற ஒரு நிலையில இருக்கும்போது, அப்படியே பேரலா யோசிக்கும் போது வெறும் 6 லட்சம் சீட்டு அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு ஆள் இல்லை. எதிர்காலத்துல 6 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புக்கு சீட் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ யோசிச்சு பாருங்க, வேலை வாய்ப்பு எவ்வளவு விளையாட்டு துறையில எதிர்காலத்தில் அமைய உள்ளதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம எதிர்கால சங்கதிகளை நீங்க ஆரோக்கியமா கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி கோவிட் மாதிரி ஒவ்வொரு 30 ஆண்டுகளும் 40 ஆண்டுகள்லையும் ஒரு வைரஸ் தாக்கிக்கிட்டு தான் இருந்தது. அந்த வைரஸ்ல இருந்து நாம விடுபட்டு ஆரோக்கியமான எதிர்காலத்தை எதிர்கால சங்கதிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நிச்சயம் நீங்க விளையாட்டில் கண்டிப்பா நீங்க சிறந்து விளங்கணும். விளையாட்டை பொழுதுபோக்காக எண்ணாமல் ப்ரொஃபஷனலாக பாருங்கள். நம்மளுடைய எதிர்காலம் என்று பாருங்கள். நம்மளுடைய லைஃப், பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ஸ்போர்ட்ஸுங்கிறத உணர்ந்து நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு 20லிருந்து 30 நிமிடம் ஒரு ஸ்கிப்பிங் பண்ணால் போதும், நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு தக்க வச்சுக்கலாம். ஒரு 1.2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ஜாக் பண்ணால் போதும், நம்மளோட ஆரோக்கியம் நம்மளை தக்க வச்சுக்கலாம். ஸோ இதை ரெகுலராக செய்யணும். அடிப்படையான விஷயங்களை ரெகுலராக நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய எல்லாருமே சாதனையாளர்களாக திகழ முடியும். ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ரெப்புடேஷன். இந்த ரெப்புடேஷனுங்கிற வேர்டை மறந்துடவே கூடாது. நீங்கள் எந்த துறையில் சிறக்கணுனாலும் அந்த துறையை சார்ந்த படிப்புகளையாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி, ரெப்புடேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ரெப்புடேட் பண்ண தான் உங்களால் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற முடியும். ஸோ இதில் நான் அதிகமாக மேடையில் கலந்துக்கிற ஒரு எந்த மேடையாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நான் கூறிடுவேன் அப்படின்னா ஒரே விஷயந்தான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஆளுமையை நம்மளால் வளர்த்து கொள்ளும் ஒரு ஆயுதம் எது என்றால் படிப்பு மட்டும்தான். ஈஸியான, அதாவது உலகத்திலே மிகப்பெரிய ஆளுமையை அடைய ஈஸியான வழியும் படிப்பு மட்டும்தான். வேற எதுலையுமே நீங்க ஈஸியா வளர முடியாது. விளையாட்டுங்கிறது எல்லாரும் நினைப்போம் ஈஸியான ஒரு வேலைன்னு, ஆனா விளையாட்டுல சாதிக்கிறதுங்கிறது ஈஸி கிடையாது, கண்டிப்பா கிடையாது.
இதுக்கு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஒரு 160 தடவை நம்மளுடைய ஹார்ட் அடிக்குது துடிக்குது அப்படின்னா முதல்ல ஹார்ட் அட்டாக்கான்னு சொல்லி நம்ம தூக்கிட்டு போய் இவருக்கு முதல் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, பார்த்துங்க, பத்திரமா இனிமேல் ஒழுங்காக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு முத்திரையை கொடுத்துடுவாங்க. ஆனால் ஒரு விளையாட்டு வீரன் ஒவ்வொரு நாளும் 180 200 முறை தனது இதயத்தை துடிக்க வைத்து அதன் வலியை தாங்கிக் கொள்கிறான். யோசிச்சு பாருங்க, 160 முறை அடித்தாலே ஹார்ட் அட்டாக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மனித உடல் சாதாரணமாக 180 200 முறை அடிக்க வைக்கிற அளவுக்கு தன்னை வலிமையை தாங்கி கொள்கிற அளவுக்கு இந்த விளையாட்டில் சிறக்கிறான் அப்படின்னா அவனுடைய நிலை சாதாரண மனிதர்களை போல இல்லை, நார்மல் பர்சனால் செய்ய முடியாது. என்னைக்கு ஒருவன் விளையாட தொடங்குறானோ அன்னைக்கு அவன் நார்மல் மனிதனே கிடையாது, அவன் அதற்கும் மேற்பட்டவனாக மாறுகிறான். அவனது உடல் வலிமை எல்லாமே மற்ற மனிதர்களை விட மேம்பட்டு திகழும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆயுதத்தை நீங்கள் இழக்காதீர்கள். அதனால் டெய்லி 20 to 30 minutes ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ், இதை தான் செய்யுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு அடிப்படையாக ஒரு எக்ஸசைஸ், அடிப்படையாக ஒரு விளையாட்டு, ஏதோ ஒன்று செஞ்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருக்கிக்கோங்க. இந்த ஆரோக்கியத்தின் மூலமாக எதிர்கால சங்கதிகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே நீங்கள் சாதனையாளர்களாக வளர முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.